நேற்று ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஹோட்டலுக்கு வந்து பன்னீர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நான்வெஜ் ஹோட்டலு பக்கத்துலேயே ஒயின் ஷாப்பு. இங்கே டாப் 1 நம்பர் 1 20 ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறேன்னா டாப் 1 சேல்ஸ் அங்கே தான். 15 டேபிளுமே ஃபுல்லாக இருக்கும். ஒன்று 7 பேர் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறவங்க தான். நான்வெஜ் ஆர்டர் தான். அந்த எப்போ போனாலும் ஃபுல் கூட்டமாகவே இருக்கும். அப்படியே கல்லா வெளுத்தாருன்னா வெறும் 500 நோட்டை அப்படியே குப்பை மாதிரி வச்சுருப்பார். அவர் வந்து சந்திரபாபு நாயுடு பார்ட்டி. அந்த ஒயின் ஷாப் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டாஸ்மாக் கவர்மெண்ட்டோ அதே மாதிரி ஆந்திராவிலையும் போன ஆட்சியில் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கவர்மெண்ட்டு ஒயின் ஷாப் தான் இருந்துச்சு. அப்போயே அவருக்கு பயங்கரமான சேல்ஸ். அப்போ வந்து ஒயின் ஷாப் பக்கத்துலேயே எதிர்லேயே இவருக்கு ஒயின் ஷாப் பக்கத்துலேயே பார் பர்மிஷன் கிடையாது. ஒயின் ஷாப் மட்டும்தான். எதிர்லேயே தாபா ஹோட்டலு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து குடிக்கிறது, நான்வெஜ் ஆர்டர் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது எல்லாம் ஓடுனுச்சு. சந்திரபாபு நாயுடு ஆட்சி கட்சிக்காரர் அவர். சந்திரபாபு நாயுடு நம்ம கட்சி வந்துருச்சுன்னா 1 மாதம் ஹோட்டலுக்கே வரல அவர். கட்சி வேலையே வந்தார். நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். என்னாச்சு தெரியுமா? இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்த உடனே ஒயின் ஷாப் மொத்தமே 5 தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 15 பண்ணிட்டாங்க. ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. 10 வீதிக்கு ஒன்று. அப்போ என்ன ஆகுனா தாபா ஹோட்டலுக்கு யாரும் வரத்துல பாரோட சாப்பிட்லாம். ஒயின் ஷாப்பு வந்து பாரோட சாப்பிட்லான்னொன்னா ஹோட்டல் வியாபாரம் இல்லை. ஹோட்டலில் மூட போகிறாராம் அப்போ அவர். பார்த்தீங்களா? யாருக்கு சொந்த ஆட்சி அவருக்கு பிடிச்ச கட்சிக்கு ஆட்சிக்கு வந்து கூட அவரால் சம்பாதிக்க முடியல. பார்த்தீங்களா? ஆட்சி மாற்றத்தினால என்ன வேணாலும் நடக்கும். யாருக்கு என்ன வேணாலும் நடக்கும். எப்போ வேணாலும் வியாபாரம் தூக்கும். எப்போ வேணாலும் எதிர்கட்சியில் சம்பாதிச்சாலும் சொந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த வாட்டி அவரால் சம்பாதிக்க முடியல. யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாற்றம் ஏற்படுங்கிற உதாரணம் தான் அது.